ஒரு கேலரினா என்ன? கேலரிஸ் எப்படி நம்ம வெயிட்ட பாதிக்குது? நம்ம வெயிட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ்க்காக எப்படி நம்ம கேலரிஸை யூட்டிலைஸ் பண்ணலாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங். ஹலோ எவ்ரிபடி. உங்களுக்கு சேஃபா, ஹெல்த்தியா ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங்கோட உங்க வெயிட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கம் டு ஆர் டாபிக், கேலரிஸ். கேலரிஸ்ங்கிறது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் ஒரு கிலோ கேலரி. ஸோ கேலரிஸ்ன்னு சொல்றது என்னன்னா கிலோ கேலரியை தான் மீன் பண்றாங்க. ஒரு கிலோ கேலரியோட சயின்டிஃபிக் டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் ஒரு கேலரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 7700 கேலரிஸ் சேர்ந்தானா 1 kg ஆஃப் பாடி வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன் அப்படிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியும் சரி, நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க பேர்ன் பண்ற எனர்ஜியும் சரி கேலரிஸ்ல தான் மெஷர் ஆகுது. கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான எனர்ஜியோட அதிகமா நீங்க ஃபுட்ல கன்சியூம் பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் கெயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற சாப்பாடோட நீங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி அதிகமா மூவ் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கேலரிஸை பேர்ன் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க வெயிட்டை லூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அதுதான் கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. பேலியோ, கீட்டோ, வீகன், இந்த மாதிரி. ஆனா இந்த எந்த டயட்டுமே கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட்டை பிரேக்கே பண்ண முடிஞ்சது இல்லை. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வீகன் ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க, வெயிட் குறைச்சிருவீங்க அப்படின்னுவாங்க. காலையில எழுந்த உடனே சுடு தண்ணியில தேன் குடிச்சிட்டானா உடனே வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெல்த்தியான விஷயம் சாப்பிட்டானா வெயிட் குறையும் அப்படிங்கிறது தான் நிறைய மிஸ்கன்செப்ஷன். ஸோ எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்திங்கிறதுமே ஒரு குரூப் டிஃப்ரெண்டா சொல்லும். கீட்டோ குரூப் என்ன சொல்லணும்னா, நிறைய கொழுப்பு சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடாதீங்க, மாவு சத்து அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க, அப்போ ஹெல்த்தியா வைங்க அப்படின்னு சொல்லுவோம். பேலியோ குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நேச்சுரலான ஃபுட்டு மட்டும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன மிஸ் பண்றாங்கன்னா, என்ன சாப்பிடணும் அப்படிங்கறது கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனா எவ்வளவு சாப்பிடணுங்கிறத கம்ப்ளீட்டா மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. சப்பாத்தி சாப்பிட்டோன்னா ஒல்லி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சாதத்தெல்லாம் விட்டுருங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க ஒல்லி ஆயிடுவீங்க. முக்காவாசி நேரம் ஒரு 16 மணி நேரம் சாப்பிடாதீங்க, மிச்ச நேரத்துல சாப்பிடுங்க ஒல்லி ஆயிடுவீங்க அப்படின்வாங்க. ஒரு சில பேர் என்ன சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த டைம்ல சாப்பிடுங்க, நைட் 10 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே சுத்தி சுத்தி என்ன விஷயத்துக்கு வருதுன்னா கேலரிஸுக்கு தான் வருது. நான் கூட சின்ன வயசுல நிறைய ஓவர் வெயிட்டா தான் இருப்பேன். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற நேரத்துல கீழ் வீட்டு கரியப்பா ஒரு 4-5 கேஜி ஒரு 3 மாசத்துல குறைச்சிருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டேன், எப்படிடா இவ்வளவு சீக்கிரம் குறைஞ்ச, அதுவும் 4-5 கேஜி ஒரு 3 மாசத்துல எப்படிடா குறைச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, நான் சாதத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, சப்பாத்தி சாப்பிட்டேன்னா வெயிட் குறைச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் முக்கி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு வெறும் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டேன், வேற எதுவுமே சாப்பிடல. திடீர்னு பார்த்தேன்னா ஒரு 2-3 கேஜி வெயிட் அதிகமாயிட்டேன் நானு. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் இப்ப நான் ரியலைஸ் பண்றேன், எக்கச்சக்கமா சப்பாத்தி சாப்பிட்டுருப்பேன். எனக்கு தேவையானதுக்கு மேல நான் கேலரி சர்ப்ளஸ்ல சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதனாலதான் வெயிட் கெயின் ஆயிருப்பேன். ஸோ பிரச்சனை சாதம் சாப்பிடுறதுனாலோ சப்பாத்தி சாப்பிடுறதுனாலோ இல்ல, அது எவ்வளவு குவான்டிட்டியில சாப்பிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்போ இதுல சாதம் கம்மியா சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்ப மாட்டேங்குது, நிறைய சாப்பிட்டா தானே வயிறு ரொம்புது. ஸோ அதனாலவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்றோமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தானா இதுதான் நிறைய ஃபுட்டோட டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில ஃபுட்ல கம்மி குவான்டிட்டிலேயே உங்களுக்கு நிறைய கேலரிஸ் கிடைக்கும். சில ஃபுட் ஆப்போசிட்டா இருக்கும், நிறைய குவான்டிட்டியில உங்களுக்கு கம்மி கேலரிஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபுட்ல இருக்கிற வைஸ் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, கேலோரிக்கலி லோவா இருக்கணும், ஆனா டென்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஃபுட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ லோ கேலரி அண்ட் டென்ஸ் ஃபுட்ஸை நம்ம சூஸ் பண்ணினோம்னா நம்ம வெயிட் குறையும் செய்வோம், நம்மளுக்கு பாதி நேரம் வயிறு ரொம்பியும் இருக்கும். ஸோ நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் மிஸ்கன்செப்ஷன். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது வேற, ஹெல்த்தியா இருக்கிறது வேற. ரெண்டும் கம்ப்ளீட்லி செப்பரேட் திங்ஸ். ஸோ வெயிட் லாஸ்க்கு பியூர் டிட்டர்மினிங் ஃபேக்டர் கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2010ல் கான்சஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. அதாவது ப்ரொஃபசர் மார்க் ஹாப்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ட்விங்கி டயட்னு ஒன்று பண்ணாரு.
அதாவது 2.5 மாசத்துக்கு வெறும் ட்விங்கீஸ் மட்டும்தான் சாப்பிட்டாரு. ட்விங்கிங்கிறது வந்து ஒரு ஜங்க் ஃபுட். ஒரு கேக் மாதிரி இருக்கும். வெளியில கேக் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து கிரீம் ஃபில்லிங்கா இருக்கும். பேசிக்கா ஒரு ஜங்க் ஃபுட். ட்விங்கியோட சேர்ந்து நிறைய கேண்டி அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசத்துக்கு அது மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட்டை குறைச்சு ப்ரூவ் பண்ணினாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா கேலரிஸை பொறுத்தவரையிலும் அவர் கம்மி கேலரிஸ்ல தான் இன்டேக் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 1700 கேலரிஸ்லயே வந்து அவர் ஃபுல் டே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வெறும் ட்விங்கீஸ் மட்டும் தான் சாப்பிட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா அவருக்கு தேவையான கேலரிஸோட லோவர் கேலரிஸ் அவர் சாப்பிடும்போது அவரால் வெயிட் குறைய முடிஞ்சது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. ஸோ என்ன சாப்பிட்டாலும் சரி லோவர் கேலரியா சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் தானா குறையும். ஆனா அதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ ஹெல்த்தியா சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க வெயிட்டை லூஸ் பண்ணணுங்கும் போது பாக்குறப்போ ஹெல்த்தியா சாப்பிடுறது வேற, கேலரிஸ் வந்து வேற. ஸோ நீங்க வெயிட்டை லூஸ் பண்றது வந்து லோ கேலரியா சாப்பிட்டீங்கனாலே வெயிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க ஹெல்த்தியாவும் சேர்ந்து லோ கேலரியாவும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்லுவேன். அப்கமிங் வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு மெயின் டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கேலரிஸோட அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுவீங்க. அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு தேவையான கேலரிஸோட கம்மியா சாப்பிட்டீங்கனாலோ இல்ல அதிகமா மூவ் பண்ணி நிறைய கேலரிஸை பர்ன் பண்ணீங்கனாலோ வெயிட்டை லூஸ் பண்ணுவீங்க. கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட். நம்பர் 2 ஹெல்த்தியா சாப்பிடுறது வேற அண்ட் வெயிட் லூஸ் பண்றதுக்காக சாப்பிடுறது வேற. நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் சாப்பிட்டுட்டு வெயிட்டை கெயினும் பண்ணலாம், வெயிட்டை லூஸும் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப அன்ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டும் வெயிட் கெயினும் பண்ணலாம், வெயிட்டை லூஸும் பண்ணலாம். உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியாவும் சாப்பிடணும், அதே நேரத்தில் உங்க வெயிட் கோல்ஸும் அச்சீவ் பண்ணணும். ஸோ வெயிட்டை லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லோ கேலரி அண்ட் டென்ஸான ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி வெயிட்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்போசிட்டா நீங்க வந்து கொஞ்சோண்டு குவான்டிட்டிலேயே உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் கிடைக்கிற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணீங்கன்னா வெயிட்டை கெயின் பண்ணுவீங்க. நம்பர் 3 நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறத வாட்ச் பண்றதோட சேர்ந்து எவ்வளவு சாப்பிட்றீங்கிறது பார்க்கறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்வளவு சாப்பிட்றீங்கிறது உங்க மெயின் கேலரி இன்டேக்கை டிட்டர்மின் பண்ணும். இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் பத்தியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸா ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ until the next video, this is Sai Sundar signing off. Thank you.